ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க நான் கீரை எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்களே, எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில காசு தங்கல, தங்கல அப்படிம்பாங்க. ஆனா காசு தங்கறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம வருமானத்த வந்து அதிகப்படுத்தினா மட்டும் தான் நம்ம கையில தங்குங்க. வருமானம் வந்து குறைவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சேமிக்கிற பணத்திலிருந்து தான் நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எல்லாமே தேவையில்லாத வெளிய சுத்துறது, அங்க போறது, இங்க போறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலை இருந்துச்சுன்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு பார்த்தா மட்டும்தாங்க நம்ம வருமானத்த பெருக்க முடியும். அப்புறம் சில பேர் வந்து சேமிப்பு இல்லாத அ அ பணம் கையில கொஞ்சம் இருந்தாவே அதைய வந்து எப்படி செலவு பண்ணணுங்கிற பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. அவைங்க கையில கண்டிப்பா பணம் வந்து தங்காதுங்க. அதனால வருமானத்த வந்து நீங்க வந்து அதிகப்படுத்தினா மட்டும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேமிப்பு இதாகும். ஏன்னா என்னுடைய இது வாழ்க்கையிலருந்து நான் எடுத்துட்டா அவ்வளோதாங்க. நான் பணத்த மதிக்காத, நெறையா வீண் செலவு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கடன் குடுத்து, நெறையா ஏமாற்றம். அதையெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம வந்து யாரையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஏன்னா, மு ஒ ஒரு சில பேர் நம்மள ஏமாத்துறதில்ல. ஆனா, ஒரு சில பேர் நம்மள வந்து ஏமாத்துறாங்க. நம்பகிட்ட பணத்த வாங்கிட்டு அதைய குடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பக்கம் வாங்கி குடுத்துருப்போம். அதுவுமே வந்து கெட்ட பேர் நம்பளுக்கு தான் ஆகும். இந்த ஜாமீன் போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. கண்டிப்பா பணத்துக்காக ஜாமீன் போடாதீங்க. ஏன்னா, என் வாழ்க்கைய நெறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒருத்தருக்கு பணத்த வாங்கி குடுத்துட்டு கடைசியில கட்ட மாட்டாங்க. கடைசியில நம்ம வீடு தேடி வருவாங்க. அந்த அவமானம்லாம் நானு நெறையாவே பெற்றிருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு யாரையும் நம்பி ஏமாறாதைங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணுமில்ல ரொம்ப குளோஸ் நண்பன் தாங்க. என்னன்னா, இந்த மாரி சீட்டு உங்க ஊர்ல படிக்கிறாங்க. நீ வந்து என்னைய சீட்டு ஜாயின் பண்ணி விடுன்னு சொன்னான். நானும் அவன நம்பி சீட்டு ஜாயின் பண்ணேன். நானும் என்னென்ன சீட்ட எடுக்க வேண்டாம், கடைசியில எடு அப்படின்னு சொன்னேன். ஆனா கேட்கவே இல்ல. அவன் சீட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு சீட்லயே எடுத்துட்டு போயிட்டான். எடுத்த போடு தான் சரி. அந்த எடுத்த சீட்டுக்கு தான் பணத்த கட்டுனேன். இதுவரைக்கும் அவன் ரூ. 1 பணமே கட்டல. அவன் எங்க இருக்கிறா? என்ன செய்றா? என்ன பண்றான்னே எனக்கு தெரியல. இந்த மாரிலாம் நடக்குதுங்க. அதனால பணங்கிற வந்து என்ன வேணா செய்யி. கண்டிப்பா வந்து பணத்த வந்து நீங்க விழிப்புணர்வா இருங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. கண்டிப்பா வாழ்க்கைக்கு வந்து பணமே வாழ்க்கை முக்கியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் இருந்தா தான் எல்லாமே. பணம் இல்லைன்னா, நம்ம நாய்ங்க கூட நம்மள மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி தாங்க. வாழ்க்கைக்கு தேவையானது வந்து பணம். அந்த பணத்த சம்பாரிக்க நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அதனால நீங்க வந்து நம்ம வந்து சேமிப்புன்னு இருந்தா, அந்த சேமிக்கிற பணத்த நம்ம எடுக்கக்கூடாதுன்னு ஒண்ணு குறிக்கோளோட இருங்க. அப்பத்தான் மட்டும் அந்த சேமிப்பு இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு சேமிக்கிறீங்களா? ஒரு ரூ. 100 சேமிக்கிறீங்க. டெய்லியும் உங்களுக்கு வேலை இருந்துட்டே இருக்குது. சேமிச்சுட்டு இருக்கிறீங்க. திடீர்னு 1 நாள், 2 நாள் வேலை இல்ல. அப்படிங்கும்போது சேமிப்புலருந்து எடுப்பீங்க. அது தவறுங்க. அந்த சேமிப்புலருந்து எடுக்க வேண்டாங்க. அ அந்த நம்ம வேலை இல்லைன்னா, அதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு சேமிப்பு ஒண்ணு வச்சுருங்க. அந்த சேமிப்புல மட்டும் எடுங்க. நம்ம இந்த சேமிப்பு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான தேவைகள் ஏதாவது இருந்தா மட்டும் அதை எடுக்கிற மாரி செய்யுங்க. முக்கியமில்லாத தேவைங்கும்போது, அந்த சேமிப்பு பணத்த வந்து நம்ம எடுக்க வேண்டாம். அதனால தான் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து நம்ம அவசர ஆத்திரத்துக்கு எடுக்கிற மாரி ஒரு சேமிப்பும், அதை வந்து எடுக்கவே கூடாதுன்னு ஒரு சேமிப்பும் வைங்க. அதனால வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா நான்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். பணம் இல்லைன்னா, நம்பள நடத்துற நம்ம நடத்துற முறையுமே, இதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஒவ்வொரு நாளும் கண் கலங்கி இருக்கிறேன். அதாவது வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பா பணம் முக்கியம். அந்த பணத்த சம்பாரிக்க நீங்க அயராத உழையுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு நான் சொல்றேன். இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.